ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் முன்னலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாவது, இயேசுநாதர் சுவாமி சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து தீமை செய்தவர்களை மன்னிக்கும் வரத்தை கேட்டு இந்த 10 மணி ஜபத்தை ஒப்புடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விடுதலை பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதுரான அர்ச்சிஷ்ட முக்கியலே அதுரான அர்ச்சிஷ்ட கபரியிலே ரபையிலே அப்போசரான அர்ச்சிஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளா இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேமாதாவுடைய திருப்பாதத்திலே பாத காணிக்கையா வைத்துக் கொள்ள மன்றாடி ஜபிக்கின்றோம். அன்னை மரியே மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய திருத்துவமாயிருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனோட புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவனுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விருத்தியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுடதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் துதிக்கப்பட்ட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தியுடவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தியுடதான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமய பரலோகத்தினுடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேட்டாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமன்றி உற்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டள்ளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உடைய சரணமா உடையந்தோ. எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பரமமாய் இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மூட்டோளுமாய் இருக்கிற நித்திய கண்ணியே, சகல ஆபத்திலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவராக ஆகும்படி இறைவனுடைய தூய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிருபை தேளத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசியா இருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாயிருந்து பல்லாவி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சிடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பியறலும். இதன்றி நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுடைய பரிசுத்தமான தரிசனத்தை எங்களுக்கு தந்திரலும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரக்கமுள்ள கன்னிமாமரியாயே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.
உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறை என்னில் வாருமே. ஆண்டவரின் தூதர்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். திருப்பாடல்கள் 102 இறைவசனம் 20. அன்புக்கினியவர்களே, செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிதூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்களுடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நம் ஆயர் தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்ட திருநாளும் கூட. கடந்த 18 ஆண்டுகளாக இயேசுவை போல் நல் மேய்ப்பனாய் நம்முடைய மறை மாவட்டத்தை கடவுளுடைய நீதிக்கு ஏற்ப வழிநடத்தி நம்மை எல்லாம் ஆசிர்வதிக்கின்ற ஜெபிக்கின்ற நம்முடைய ஆயர் தந்தை மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களுக்காகவும் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற செங்கல்பட்டு என்னும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் இம்மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் இறை மக்கள் யாவருக்காகவும் இன்றைய திருப்பலியில் கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். நம் ஆயர் தந்தை வழியாக ஆண்டவர் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இதுவரை செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் முதன்மை வானதூதர்களுடைய பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். தச்சூர் பங்கினுடைய பங்கு பணியாளர் அருட்தந்தை மைக்கேல் சுரேஷ் பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்றார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர்கள் ஆத்தூர் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் கப்ரியேல் அவர்களுக்காகவும், கடந்த ஆண்டு பல்லாவரம் பங்கின் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை கப்ரியேல் அவர்களுக்காகவும் திருவாளர் ரஃபேல் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கின் ராஜா மைக்கேல் சவேரியார் அன்பியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெயர் கொண்ட விழா, அவருக்காகவும் நம்முடைய ஆலய வேதியர் அண்ணன் கப்ரியேல் அவர்களுடைய பெயர் கொண்ட விழாவும் இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ராஜா மைக்கேல் அன்னஜோதி குடும்பத்தினருக்காகவும், சகோதரன் பிரபு வசந்த் இவருக்காகவும், திருமண நாள் கொண்டாடி 17ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற திருமண தம்பதியினர் அந்தோனி ஜோசப் மரிய தெரேசா இவர்களுக்காகவும், ஆண்டவருக்குள் இத்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் தெரேசம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவு இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாக
தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்ற நினைவு கூறுகின்ற முதன்மை வானதூதர்கள் மிக்கேல், கடவுளுக்கு நிகரானவர் யார் என்கின்ற பொருள்படும்படியான பெயரை தாங்கியிருக்கின்ற இவர் நம்முடைய திருத்தந்தையினுடைய காவல் தூதராகவும் எல்லா வானதூதர்களுடைய முதன்மை வானதூதராகவும் குறிப்பாக தீமைகளிலிருந்து நம்மை காக்கின்ற காவல் தூதராகவும் இருக்கின்றார். இவரே நற்கருணையின் பாதுகாவலர் என்றும் நம்முடைய திருச்சபை இவரை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித கப்ரியேல் திருத்தூதர் கடவுளுடைய ஆற்றல் என்கின்ற பெயர் தாங்கியவராய் இருக்கின்றார். விவிலியத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் நற்செய்தியையும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியையும் செக்கரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் கொண்டு வந்து கொடுத்த நற்செய்தியின் தூதர் என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றார். ரஃபேல், கடவுள் நலமளிக்கிறார் என்கின்ற பொருள் தாங்கியவராய் இவர் நோயாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். தோபித்து நூல் முழுமைக்கும் இவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த காவல் தூதர்களை, முதன்மை வானதூதர்களை கடவுள் நமக்கான வானதூதர்களாய் கொடுத்திருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் இவர்களுடைய உடனிருப்பையும் இவர்களுடைய வழிகாட்டுதலையும் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன்
மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனிலேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்தின் பங்கு தந்தையும் அதிபருமான அருத்தந்தை மைக்கேல் ராஜ் அவர்களுக்காகவும் உடல் சுகம் வேண்டி மன்றாடுகின்ற சகோதரன் ஜெகன் அவர்களுக்காகவும் திருப்பலியிலே செபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, வான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 9 10 மற்றும் 13 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பிலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தென்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன்.
ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர், ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளபடி நடக்கும், அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 47 51 முடிய. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்று தாயாம் திரு அவை முதன்மை வானு தூதர்கள், முன்பெல்லாம் அதிதூதர்கள் என்று சொல்லப்பட்ட முதன்மை வானு தூதர்கள் புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்களுடைய விழாவை திரு அவை கொண்டாடியும் அகழ்கின்றது. நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியமும் நம்முடைய திருச்சபையினுடைய போதனையும் இறையியலும் இந்த முதன்மை வானதூதர்களுடைய பெயர் பட்டியலை கொடுக்கின்ற பொழுது இன்று நாம் நினைவு கூறுகின்ற முதன்மை வானதூதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்கள் மூவர் அல்லாது இன்னும் 4 பெயர்களையும் நமக்கு சொல்லுகிறது. ஊரியேல், சராகுவேல், ரகுவேல் மற்றும் ஜோயல் என்று சொல்லி மொத்தம் 7 முதன்மை வானதூதர்கள் என்று சொல்லுகின்றது. இந்த 7 முதன்மை வானதூதர்களில் இந்த முதல் 3 முதன்மை வானதூதர்கள் மிக்கேல்,
ரஃபேல், கப்ரியேல், இவர்களை குறித்து விவிலியமும் நமக்கு நிறைய செய்திகளை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, திருப்பலியினுடைய முகப்பிலே நான் சொன்னது போல இன்று நினைவு கூறப்படுகின்ற அல்லது கொண்டாடப்படுகின்ற அதிதூதர் மிக்கேல், அதிதூதர் கப்ரியேல், அதிதூதர் ரஃபேல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பெயருக்கு ஏற்ற பணியை செய்தார்கள். அவர்களுடைய பெயருக்கு ஏற்ற கடவுளின் பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள். நம்முடைய கிராமப்புறங்களுக்கு, கத்தோலிக்க குடும்பங்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு நாம் செல்வோமே என்று சொன்னால், குறைந்தபட்சம் எல்லா வீடுகளுடைய நுழைவாயிலிலும் அதனுடைய மேல்தளத்தில் அதிதூதர் மிக்கேல் அவருடைய படம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதேபோல் கிராமப்புறங்களில் தேர் திருவிழா நடத்துகின்ற பொழுது அந்த தேர் திருவிழாவினுடைய வரிசையில் ஒரு 3 தேர் இழுக்கிறார்கள் அல்லது 7 தேர் இழுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தேர்களுடைய முதல் வரிசையில் முன்னணியில் நிற்பவர் அதிதூதர் மிக்கேலாகத்தான் இருக்கின்றார். காரணம், இவர் கடவுளுடைய முதன்மை தூதராகவும் கடவுளுடைய படைகளின் தலைவராகவும் இருக்கிறார். இவர் எல்லா வகை தீமைகளிலிருந்தும் நம்மை காக்கின்ற வானதூதர் என்று சொல்லி நமக்கு திருச்சபை சொல்லி கொடுத்திருக்கின்றது. புனித மிக்கேல் என்று சொன்னால் கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மிக்கேல் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு இப்படித்தான் பொருள் தரப்படுகின்றது, கடவுளுக்கு நிகர் யார். காரணம், கடவுளுடைய படைகளின் சேனாதிபதியாய் தலைமை தூதராயிருந்து தீமையை எதிர்க்கின்றவராய், தீமையின் தூதர்களுடைய அதிபதியான லூசிஃபரை எதிர்க்கின்ற, விரட்டி அடிக்கின்ற கடவுளுடைய தூதராய், வலிமை மிக்கவராய் இவர் இருக்கின்றார். எனவே தான் திருச்சபை இவரை திருத்தந்தையினுடைய காவல் தூதர் என்றும் நற்கருணையினுடைய காவல் தூதர் என்றும் சொல்லுகின்றது. தானியேல் புத்தகத்திலும் திருவெளிப்பாடு புத்தகத்திலும் இவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிப்போமே என்று சொன்னால், தானியேலுடைய ஒரு மாபெரும் கனவை குறித்து இந்த பகுதி சொல்லுகின்றது. அப்படி அவர் காணுகின்ற அந்த மாபெரும் காட்சியில் அவரை வலுப்படுத்துகின்றவராகவும் திடப்படுத்துகின்றவராகவும் இவர் இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது இறைவசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது: பாரசீக நாட்டின் காவலன் ஆகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். இந்த 10ஆம் அதிகாரம் ரஃபேல் குறித்த செய்தியை நமக்கு சொன்னாலும், ரஃபேலுக்கு துணையாக அனுப்பப்பட்ட, அவருக்கு பாதுகாப்பு அளிக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் அதிதூதர் மிக்கேல் என்று சொல்லப்படுகின்றார். விவிலியத்திலே சொல்லப்படுகிறது தலைமை காவலர்களுள் ஒருவராகிய. நான் முன்பு இந்த பகிர்வை தொடங்கிய பொழுது 7 முதன்மை வானதூதர்கள் என்று சொன்னேன். அந்த 7வரில் முதன்மை இடத்தில் இருக்கின்றவர்களில் ஒருவராக அதிதூதர் மிக்கேல் இருக்கின்றார். எனவே தான் தானியேல் புத்தகத்தில் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு புத்தகத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னாலும், இவர் தீமையின் ஒட்டுமொத்த அணியை எதிர்த்து போரிட்டு அந்த தீமையின் தூதர்கள் எல்லாரையும் அவர் விரட்டி அடித்தார் என்று சொல்லி திருவெளிப்பாடு புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போமே என்று சொன்னால், அது அன்னை மரியாளை குறித்த பகுதியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனுடைய பகுதியிலே நாம் இவருடைய பாதுகாப்பும், இவர் தீமைக்கு எதிராக போரிடுபவராகவும் நமக்கு அங்கு சொல்லப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த
அதிதூதரிடம் நம்முடைய திருத்தந்தைக்கு எப்பொழுதும் பாதுகாவலாய் இருக்கும்படி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் நம்முடைய திருத்தந்தை பல்வேறு ஏழை நாடுகளுக்கு அதிகமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அலுவலகத்தில் இருந்தபடி எவ்வளவு பணிகளை, எவ்வளவு உதவிகளை ஏழை நாடுகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் நம்முடைய திருத்தந்தை இந்த நாட்களில் செய்து வருகின்றார். இவருக்கு பாதுகாவலர் அதிதூதர் மிக்கேல் என்று சொல்லப்படுவதால் இன்றைய நாளில் நாம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் சிறப்பாய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதிதூதர் கப்ரியேல் நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமானவர். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் அறிவிப்பை அவருடைய தந்தை செக்கரியாவுக்கு திருப்பீடத்திலிருந்து அறிவித்தவர். இயேசுனுடைய பிறப்பை குறித்து அன்னை மரியாளிடம் அறிவிப்பு செய்தவர். இவர் கடவுளிடமிருந்து நற்செய்திகளை கொண்டு வந்து மக்களுக்கு அல்லது கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர்களுக்கு கொடுக்கிறபடியால் இவர் நற்செய்தியின் தூதர் என்று சொல்லப்படுகின்றார். சக்கரியாவுக்கான திருமுழுக்கு யோவானின் பிறப்பை குறித்த நற்செய்தி, அன்னை மரியாளுக்கு இயேசுனுடைய பிறப்பை குறித்த நற்செய்தி. எனவே இவர் நற்செய்தியின் தூதர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். கப்ரியேல் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு கடவுளின் ஆற்றல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அதிதூதர் என்று நம்மையெல்லாம் நற்செய்தியின் தூதுவர்களாய் மாறிட நமக்கான அழைப்பை கொடுக்கின்றார். எப்படி நற்செய்தியை கொண்டு வந்து அந்த நற்செய்தி நமக்கான மீட்பின் வரலாறாய் மாறியதோ அப்படியாய் அந்த நற்செய்தியை வாசிக்கின்ற, வாழ முயற்சிக்கின்ற நாம் நற்செய்தியின் தூதுவர்களாய் மாற அழைக்கப்படுகிறோம் என்பது அதிதூதர் கப்ரியேல் நமக்கு தருகின்ற செய்தியாய் நான் உணர்கின்றேன். அதிதூதர் ரஃபேல் இந்த எபிரேய சொல்லுக்கு கடவுள் நலமளிக்கிறார் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் இவர்தான் நோயாளர்களுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவரை குறித்து தான் தானியேல் புத்தகத்திலும் தோபித்து இணை திருமுக புத்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். தோபித்துக்கு நலமளித்தவரும் அவருடைய மகன் தொபியாவுக்கு வழிநடுக பயணத்தில் துணை நின்றவரும் புனித அதிதூதர் ரஃபேல் என்று சொல்லி திருவிவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. தோபித்து புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ரஃபேல் குறித்த செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இவர்தான் தொபியாவுக்கு வழியில் துணையாய் நின்றார் என்று சொல்லியும் தொபியாவினுடைய முன்னெடுப்புக்கு உதவினார் என்றும் சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அதிதூதர் என்று நமக்கு தருகின்ற செய்தி, நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுளை போன்று நலமளிக்கின்ற, ஆறுதல் அளிக்கின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதிதூதர் ரஃபேல் பயணிகளுக்கு பாதுகாவலர் என்று சொல்லப்படுவதால் நாம் உலகம் முழுவதும் பயணிக்கின்ற எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதைவிட நாம் எடுக்கின்ற பயண வேலைகளில் அதிதூதர் ரஃபேலுடைய உடனிருப்பை நாம் இறைஞ்ச வேண்டும். திருப்பாடல்களிலே வானதூதர்களை பற்றி நிறைய சொல்லப்படுகின்றது. திருப்பாடல்கள் 91 நாம் வாசிக்கின்றோம். நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதலுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கணும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வானதூதர்களுடைய உடனிருப்பை நாம் இறைஞ்சிட வேண்டும் என்று சொல்லி திருச்சபை என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவினுடைய இந்த சோதனை வேளையிலும் கூட, அல்லது இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகளில் கூட சாத்தான் இயேசுவை கீழே குதிக்க சொல்லுகின்றது. அப்பொழுது சாத்தான் கூட விவிலியத்தை மேற்கோள் காட்டுகின்றது. அந்த மேற்கோளில் அது இப்படித்தான் சொல்லுகிறது, விவிலியத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது, எனவே நீர் இங்கிருந்து கீழே குதியும்,
உம்மை காக்கும்படி கடவுள் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இது சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னதாக மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். பின்னர் அலகை இயேசுவை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அன்புக்குரியவர்களே, இப்படி சாத்தானும் விவிலியத்தை மேற்கோள் காட்டுவதால் தான் நம்முடைய வழக்காற்றில் கூட இந்த சொற்றொடர் சொல்லப்படுகிறது. ஈவன் டெவில் கேன் கோட் த பைபிள் என்கின்ற அந்த சொல்லாடல். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 91, 11, 12 இப்படியாயின் நாம் வாசிக்கின்றோம். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி, இந்த தூதர்கள் நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாய் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் திருச்சபை நமக்கு தருகின்ற செய்தி. இந்த பின்புலத்தில் இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு நத்தானியேலை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே கண்டேன் என்று சொன்னதாலா நீ நம்புகிறீர்? நீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர். எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமினுடைய மகன் யாக்கோபு கண்ட கனவில் ஆண்டவருடைய தூதர்கள் ஒரு ஏணியில் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்பாய் என்று சொல்லி இயேசு நத்தானியேலுக்கு வானதூதர்களுடைய பணியை குறித்து பேசுவதை இன்றைய நற்செய்தியும் சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொலி திருப்பாடல்கள் 103:21 அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும், அவர் தம் பணியாளர்களே அவரை போற்றுங்கள். வானதூதர்களுடைய பணி கடவுளை என்னாலும் போற்றுவதும் புகழ்வதும் அவருக்கு பணி செய்வதுமாகத்தான் இருக்கிறது என்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்கள், இன்றைய திருப்பலியினுடைய வருகை பல்லவி திருப்பாடல்கள் 102:20 ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள், ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். இந்த வானதூதர்கள் கடவுள் முன் நின்று போற்றுகின்றவர்களாகவும் அவருக்கு புகழ் செலுத்துகின்றவராகவும் அவருக்கு பணி செய்கின்றவர்களாகவும் வலிமை மிக்க தூதர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதிகள் நமக்கு வானதூதர்களுடைய உடனிருப்பை குறித்து, அவர்களுடைய பணியை குறித்து, அவர்களுடைய வலிமையை குறித்து சொல்லுகின்றது. எனவே இந்த நாளில் நாம் சிறப்பாக இவர்களுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவர்களுடைய பரிந்துரையை வேண்டிடவும் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் செபிப்போம். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய், என்னையே மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, தினம் என்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, தினம் என்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். என்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன், என்னலம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னை ஏற்று பலியாக மாற்று, என்னை ஏற்று பலியாக மாற்று.
சகோதரர் சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகிறோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகிறது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகிறது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிரம்பிய கிணத்தெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம்மைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசுவே, உன்னை நான் மறவேன் மறவேன். என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே, உன்னை நான் மறவேன் மறவேன். உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் இனிக்கின்றது. உன் அன்பை நாளும் எண்ணும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. என் இயேசுவே, உன்னை நான் மறவேன் மறவேன். உன் வாயின் சொல்லமுதாய் எந்நாளும் வாழ்ந்திடுவேன். உன் வாயின் சொல்லமுதாய் எந்நாளும் வாழ்ந்திடுவேன். நல்வாழ்வு நல்கும் வார்த்தை எல்லாம் நான் நிலம் முழங்கிடுவே. என் இயேசுவே, உன்னை நான் மறவேன் மறவேன். என்னாலும் உன்
இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். ஆயிரமாம் உன்னோடு நிறைவு பெறும் என் ஆசை ஆயிரமாம் உன்னோடு நிறைவு பெறும் என் பாசவலைகள் நாச கனிகள் எல்லால் அருந்துவிடும் என் இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புக்கினியவர்களே, இன்று தங்களுடைய பெயர் கொண்ட திருவிழாவை சிறப்பு செய்கின்ற நம்முடைய ஆலயத்தினுடைய வேதியர் அண்ணன் கபிரியல் அவர்களுக்கு பங்கின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் இந்த உணவின் ஆற்றல் வலிமை பெற்ற நாங்கள் வான தூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதன்மை வான தூதர்களின் உடனிருப்பை நம் வாழ்வினில் உணர்ந்தவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோணியா தரணியிலே தயை புரிவார் வரமருள் புனித அந்தோணியா வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோணியா தரணியிலே தயை புரிவார் வரமருள் புனித அந்தோணியா உறவுகள் பிரிந்திடும் நேரமெல்லாம் உலகங்கள் வெறுத்திடும் வேளையிலே நீலவாயிதயத்தில் இருந்திடுவார் நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவார் கண்ணின் மணியாய் காத்திடுவார் கருணை மழையெனில் பொழிந்திடுவார் கண்ணின் மணியாய் காத்திடுவார் கருணை மழையெனில் பொழிந்திடுவார் நிதமவர் புகழினை பாடிடுவோம் தினமவர் பாதம் பணிந்திடுவோம் வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோணியா தரணியிலே தயை புரிவார் வரமருள் புனித அந்தோணியா. நம் திரு
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடைய நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.